நமச்சிவாய வழிகாட்டிய மகான்கள் அப்படின்ற தலைப்பில் நேற்று நம்ம கசவண மௌன ஜோதி நிர்வாண சாமிகள் பற்றிய ஒரு பதிவை பார்த்தோம். இன்றைக்கி என்னுடைய பாலிய வயதில் ஏதோ ஒரு ஈர்ப்புனால் நான் சென்ற இடம், அதாவது வாலிப வயதுன்னா ஒரு 1987 88 காலகட்டங்கள். அப்போது நான் திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம அதாவது இஆர்ஐ ஸ்கூல்னு அந்த ஸ்கூலோட பேர். அது நம்ம அந்த காவிரி பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கும், காவிரி பாலத்துக்கு அந்த பக்கம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்து கோயிலுடைய ராஜகோபுரத்திலிருந்து வலது பக்கமாக உள்ளே போனோம்னா மகான் ராகவேந்திர சாமியோடைய பிருந்தாவனம். ஏதோ ஒரு ஈர்ப்பு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி. ராகவேந்திர சாமிகள் பற்றி எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக ரஜினிகாந்தெல்லாம் நடிச்சிருப்பார், எல்லாம் தெரியும். அதனால என்னவோன்னு தெரில, அந்த ராகவேந்திர சாமி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. அப்போ நான் படிக்கிற காலத்தில் இந்த இறை நாடிய பயணம் அப்படிங்கிறது அப்போ தொடர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தொடர ஆரம்பித்த உடனே நம்ம திடீர்னு ராகவேந்திர சாமிகள் அப்படின்னு போய் பார்க்குறோம். போனால் அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே உள்ள நுழையிறோம், அமைதியாக இருக்குது. அவர்கிட்ட எந்த ஒரு மந்திரம் அவருடைய ஒரே மந்திரம், பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரஜாயத்த வஜதாம் கற்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே அப்படிங்கிற அந்த மந்திரம். இது மட்டும்தான். அது இன்னும் நம்மளுடைய எத்தனை வருடங்கள் ஆகியும் இன்னும் மண்டையில் அந்த மந்திரம் உறைந்திருக்கு. அப்போ அவரை நம்ம போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போக வேண்டியது, அவரை சுற்ற வேண்டியது, அவர்கிட்ட போய் உட்காந்துருக்க வேண்டியது. அங்கே போய் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா மனசு ஒரு அமைதியாக இருக்கும். மற்றபடி அங்கே நடக்கிற பூஜைகள்லையோ நம்ம இதுலேயும் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த பிருந்தாவனம் அமைந்திருக்கும் இடத்துல தான் ராகவேந்திர சாமிகள் கொஞ்ச நாள் அங்கே இருந்து நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அவர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அவருடைய ஆத்ம சாமியான ராமருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துலையே இருந்து அவருடைய அருளாற்றல் நிறைந்த இடமாக விளங்கக்கூடியது தான் அந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துக்கு அப்போ என்ன, நம்ம படிக்கிற வயசு, வாலிப வயசு. அப்போ எல்லோரும் எதையோ நாடி போகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, அங்கே போகணும்னு சொல்லி போய் அவரை சுற்றி வந்தால் எப்பயுமே மகான்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவேந்திர சாமிகள் வைணவத்தை தழுவி இருக்கிறவர். ஒரு வைணவத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு மகான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம்னா, நம்ம செய்கிற பூஜை பக்கம் நம்ம கும்பிட்ற சாமியவே நம்மை நாடி வருபவர்களையும் அதே சாமியை கும்பிடுங்க, அப்படியே பயணிங்க அப்படின்னு சொல்லி அவங்க போன போக்கில் இழுத்துட்டு போகிறது மனிதர்களுடைய சுபாவம். ஆனால் மகான்களுடைய சுபாவம்ங்கிறது தனியாக இருக்கும். அது எப்படி தனித்துவம்னா, நான் அவரை போய் பார்க்க போகிறேன், சுற்றி வர்றேன். இத்தனைக்கும் அங்கே இருக்க ராஜகோபுரத்துடைய, ஸ்ரீரங்கத்துடைய பெரிய ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்துக்கு வாசலில் தான் வலது பக்கம் உள்ளே போனால் அந்த பிருந்தாவனம் இருக்குது. அந்த பிருந்தாவனத்துக்கு போகிறப்ப என்னைய அவர் என்ன செஞ்சுருக்கலாம், நீ போய் வைரவரை போய் இப்போ இது பெருமாளை கும்பிடு அப்படின்னு சொல்லி, இல்லை ராமரை கும்பிடு அப்படின்னு சொல்லி அவர் என்னை வைணவர் பக்கத்தில் வழி நடத்தியிருக்கலாம். சூட்சும சரீரமாக இருந்து அவங்க வழி நடத்துகிறாங்கன்றது உண்மை. ஆனால் எந்த ஆன்மா எதை தேடி வந்திருக்கிறதோ அதனுடைய பயணத்தில் அது போக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஞானிகளுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சிவத்தை நாடி போயிட்டுருக்கோம். அவர் ராமரை உபாசனை பற்றி கிருஷ்ணர் வைணவத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மடாதிபதியாக இருந்து மடத்தையே ஏற்று நடத்தக்கூடிய ஒருத்தவராக இருந்தார். ஆனால் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் அவரிடம் வந்தவர்களுக்கெல்லாம் தீர்த்து கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கும் மந்திராலயத்தை நாடி போகக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் சாமி நான் போய் சுத்தம்போது என்னை அவர் வழிகாட்டிய இடம், எனக்குள்ள மானசீகமாக என்னை போக சொன்ன இடம் திருவானைக்கால இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர்கிட்ட தான் போக சொன்னேன்.
அவர் நாடி இருக்கக்கூடிய அந்த வைணவ சமயத்தில் இருக்க வைணவத்தில் ஃபாலோ பண்ணி பெருமாளை கும்பிடுன்னு சொல்லி என்னை வழிகாட்டியிருந்தால் நான் பெருமாள்கிட்ட போயிருப்பேன். ஆனால் என் பிறவியின் நோக்கம் எதை நாடி பயணிக்க வேண்டும் என்று அந்த 11வது 12வது படிக்கிறப்போ ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், எதை காமிச்சாலும் போய் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் நம்மளை உள்ளிருந்து சரியாக இயக்கி நீ போய் திருவானைக்கால இருக்க ஜம்புகேஸ்வரரை போய் பாரு, அவர் தான் உனக்கு நீ தேடி வந்த நீ எதுக்காக பிறந்தையோ அந்த பிறவி பயனுக்கு சரியான வழிகாட்டுதல் அவர்தான், அவரை நாடித்தான் நீ போகணும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மெயின் ரோடு, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது திருவானைக்கா, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீரங்கம். ஆனால் ஸ்ரீரங்கத்து வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மகான், ஸ்ரீரங்க பெருமாளையே வழிபடக்கூடிய பெருமானாக இருந்த மகான் அவர் என்னை எங்கே வழி நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவத்தை நாடி போ அப்படின்னு வழி நடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு பிறவியின் நோக்கம், ஒவ்வொரு ஆன்மாவோட பிறவியின் நோக்கம் என்னவோ அதற்காகத்தான் அதை வழி நடத்த வேண்டும். அப்போ அந்த ஆன்மாவுக்கு எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னு தெரியாது. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் அவரை போய் நாடி போகிற வயசு ரொம்ப, அதாவது 1987 88னா சும்மா வாலிப வயசு. இப்போ 10th முடிச்சுட்டு 11th 12th போய் அங்கே படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது வியாழக்கிழமை சாயங்காலம் ஆகிட்டா என்னமோ ஒரு உள்ளிருந்து ஒரு ஈர்ப்பு வரும். நேராக அவர்கிட்ட போவேன், சுற்றிட்டு முதல்ல போகிறப்ப அவரே சுற்றிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, நேராக நீ ஜம்புகேஸ்வரர்கிட்ட போன்ற மாதிரி வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அவரை பார்த்துட்டு ஜம்புகேஸ்வரர்கிட்ட போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முழுசாக ஜம்புகேஸ்வரர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வர ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு மகான்களும் நம்மளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை தான் கொண்ட கொள்கையில், நான் சொன்ன மாதிரி, நான் வழிபடுற மாதிரியே தான் நீ வழிபடணும், நான் வழிபட்ட தெய்வத்தையே நீ வழிபடணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இல்லாமல் ஒவ்வொரு ஆன்மாவின் பிறவி பயன் என்ன, அது எதற்காக வந்தது, அது எதை நாடி பயணித்தால் அந்த இலக்கை அதை அடைய முடியும் அப்படிங்கிறத எனக்கு சரியாக சொல்லி என்னை வழிநடத்தியது ராகவேந்திரன் தான். அதை நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா சிவத்தை நாடி நான் செல்லத்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வைணவத்தையே முழுமையாக கொண்டு, வைணவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மடத்துடைய நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமையாக இருந்த ஒருத்தர் அங்கேயே இருந்து தன்னுடைய ஆன்ம பலத்தை இன்றும் அந்த பிருந்தாவனத்தில் இருந்து சூட்சும சரீரமாக இருந்து அதை நாடி வருபவர்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுவதாக இருக்கக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமிகள், என்னை போன்ற ஆட்கள் எதனென்றே தெரியாத வயதில் போய் அவரை கூட்ட போய் நிற்கும்போது அவர் என்னைய ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை போய் கும்பிடுன்னு வழிகாட்டல, நீ நாடி வந்த பயணம் சிவத்தை நோக்கி போக வேண்டிய பயணம், அதனால் நீ ஜம்புகேஸ்வரர் போ அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து உணர்த்தி, அப்போ நம்ம யார்கிட்ட போக சொன்னாலும் போயிருப்போம். ஆனால் நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிறப்ப நீ சிவத்தை நாடிப்போ அப்படின்னு சிவத்தை நாட வைத்த, சிவத்திலிருந்து உணர வைத்த. அந்த காலத்துலலாம் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்குலாம் அவ்வளோ கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், யார் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அப்படி இருந்த காலத்தில் என்னை சிவத்திடம் அனுப்பி அகிலாண்டேஸ்வரியையும் ஜம்புகேஸ்வரரையும் போய் பார், அவர்கள்தான் நீ எதற்கு பிறந்தாயோ அதற்கான பயணத்திற்கு அவர்கள் வித்திடுவார்கள் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த மிகப்பெரிய மகான், போற்றுதலுக்குரிய ஸ்ரீ ராகவேந்திர சாமிகள் தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.